Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபைனல் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எந்தெந்த சாப்டர்ஸில் வரும் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் வந்து எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க, எந்தெந்த சாப்டர்ஸ் கீழே அந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ பைத்தான் ரிவிஷன் டூர் 1 and 2ல் ஃபஸ்ட்டு வேலிட் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர்லேயும் கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை வேலிட் இன்வேலிட் கீவேர்ட்ஸ்லேயும் கூட கொஷின்ஸ் கேட்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுத தெரியறதுக்கு 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸ்ட்ரிங் லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரியில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த சாப்டர்ஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ரைட்? ஸோ இவாலுவேட் த எக்ஸ்ப்ரெஷனில் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு அதுக்கு இவாலுவேட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம சேனல்ஸில் இப்போது நம்ம ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் இது தான். இவாலுவேட் எக்ஸ்ப்ரெஷன் கொஷின்ஸில் ஒவ்வொரு கொஷினையும் ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 மார்க் கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆர் லிஸ்ட் ஸ்லைசிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷின் வந்து கேட்பாங்க, ரைட்? இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ஸ்லைசிங் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் பார்த்துக்கோங்க, லிஸ்ட்டுக்கு ஸ்லைசிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க, ரைட்? மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் இந்த டைப்பில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை வாட் ஆர் த மியூட்டபிள் இம்மியூட்டபிள் டேட்டா டைப், ஒரு சில டேட்டா டைப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இல்லை எது மியூட்டபிள் டேட்டா டைப், இது இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். த கிவன் டேட்டா டைப் இஸ் மியூட்டபிளா இம்மியூட்டபிளா அப்படின்னு சொல்லி 1 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம், ரைட்? ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிளுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பேஸ்டு கொஷின் 3 மார்க் கொஷினுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேவா? ப்ரோக்ராமிங் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷின் கொடுத்துட்டு அதோட எரர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை சிம்பிள் அவுட்புட் 1 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம், இல்லை 2 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? இவ்வளோ தான். இது பைத்தான் ரிவிஷன் டூர் 1 and 2ல் நம்ம ரிவைஸ் பண்ணுற சாப்டர்ஸ். ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? செகண்ட், ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷனில் அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸில் தான் அதில் குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்க மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்? இது 3 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். அண்ட் தென் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து கேட்கலாம், அதே மாதிரி டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? எரர் ஃபைண்டிங் கொஷின்ஸுன்னு மேக்ஸிமம் நம்ம ஃபங்க்ஷன் கொஷின்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எரர் ஃபைண்டிங் கொஷின்ஸும் நம்ம இதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் பேஸ்டு கொஷின்ஸும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வரக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? தென் ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸில் சீக் அண்ட் டெல் மெத்தடை வச்சு 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சீக் எப்படி ஒர்க் ஆகும், டெல் எப்படி ஒர்க் ஆகும், அதோட சின்டாக்ஸ் எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ரீட் அண்ட் ரைட் மெத்தடை வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி மோடு வச்சு கூட உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீட் மோடா, ரைட் மோடா, அப்பன் மோடா, அந்த மோடு வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோடையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி ப்ரோக்ராமிங் பேஸ்டு கொஷினில் டெக்ஸ்ட் ஃபைல் 3 மார்க் கொஷினாகவும் கேட்பாங்க. பைனரி ஃபைல் 5 மார்க் கொஷினாகவும், சிஎஸ்வி ஃபைல் வந்து 4 மார்க் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டு வீடியோவிலே, லாஸ்ட்டு 2D ரிவிஷன்லேயே எந்தெந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமே எழுத தெரியாது, எனக்கு கேட்குற கொஷினுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதணுன்றது எனக்கு தெரியலை, நான் எப்படி மேம் ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒரு சில டிப்ஸு போட்டு இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமே எழுத தெரியலை அப்படின்னாலும் நான் சொன்னால் அது ஒரு சில லைன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 12 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? ஃபைன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். ஏன்னா 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இதோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் கேட்கலாம், இல்லை அசஸ் அண்ட் ரீசன் கொஷின்ஸில் வந்து கேட்கலாம். இதில் கேட்குற வந்து டைப் ஆஃப் எரர் தான் கேட்பாங்க. ஸோ எக்ஸப்ஷன் தானே, என்ன டைப் ஆஃப் எரர் ஜென்ரேட் ஆகும், டைப் எரரா, நேம் எரரா, வேல்யூ எரர்ஸா? ஸோ அந்த எரர் டைப்பை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் 3 மார்க் கொஷின் தான் கேட்பாங்க. இந்த 3 மார்க் கொஷினுக்கும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ப்ரோக்ராம் எழுதவே தெரியாது மேம் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் அந்த சில லைன்ஸை மட்டும் எல்லா ப்ரோக்ராம் கேட்டாலும் நீங்கள் எழுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ரைட்? ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷினை தான் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது 5 மார்க் கொஷினில் கம்பல்சரி கொஷின்ஸாகவே கேட்பாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபார்மில் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. டைப் ஆஃப் நெட்ஒர்க்கும் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். இல்லை 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்டால் டைப் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி அண்ட் ப்ரோட்டோகால் டிவைஸு ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ், இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸை வந்து கேட்பாங்க, ரைட்? இந்த கேஸ் ஸ்டடி பேஸ் கொஷின் 5 மார்க் கொஷினை கேட்குற 5
கொஷின்ஸ் இருக்கும்ல 5 மார்க் கொஷினில் 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 5 கொஷினுக்கும் ஒரு காமனாக நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு 8 டைப் ஆஃப் கொஷின்ஸை வச்சு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களால் இந்த 5 மார்க் கொஷினை மேக்ஸிமம் 3 மார்க்காவது ஸ்கோர் பண்ண முடியும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு 20 மார்க் கொஷின் வந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து வரும். அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து 4 மார்க் கொஷினும் 1 மார்க் கொஷின்ஸும் வரும். 4 மார்க் கொஷின் அப்படின்னா அந்த கம்பல்சரி கொஷின் நம்ம கொடுத்துருப்பாங்களா, MySQL query கொடுத்துருப்பாங்க, செலக்ட் சம் ஆஃப் ஃப்ரம் எம்ப்ளாயி நேம், டேபிளோட நேம் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, அந்த கொரி கொடுத்துட்டு அவுட்புட்டு டேபிள் வரைகிற மாதிரியான கொஷின் தான் இந்த 4 மார்க் கொஷினில் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் 1 மார்க் கொஷினும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? MySQL கொஷின் வந்து கொடுத்துருவாங்க, டு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு கொரி எழுத சொல்லுவாங்க, நம்ம கொரியை மேக் பண்ணுற மாதிரி. அந்த 4 மார்க் கொஷின்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இந்த 2 கொஷினுமேவும் query to output டேபிளும் question to query டேபிளுக்கும் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். ரைட்? எனக்கு இதுக்கு கொரி எழுத தெரியாது, அவுட்புட் எழுத தெரியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த எந்த கொஷின் கேட்டாலும் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் வந்து 4 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட்? நெக்ஸ்ட்டு இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா? வேரிய டைப் ஆஃப் கீஸ் வந்து கேட்கலாம். ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, ஆல்டர்னேட் கீ, யூனிக் கீஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி கீஸ் எல்லாம் இருக்கும். இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஃபஸ்ட்டு. ரைட்? அது இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ரைட்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. ரைட்? ஸோ இந்த மாதிரியும் 2 டைப்பில் வந்து கொஷின் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த கீஸ்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் வரும். அப்போது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் கீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிகிரி அண்ட் கார்டினாலிட்டியை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க. 2, 3, 4 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸை வச்சு தான் நம்ம டிகிரியும் கார்டினாலிட்டியும் மென்ஷன் பண்ணுவோம். அது ஒரு 2 மார்க் கொஷின் தான். ரைட்? இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அண்ட் குரூப் பை ஆர்டர் பை ஹேவிங் ஆப்ரேட்டரில் லிங்க்கு, பிட்வீனு, நல்லு, இஸ் நல்லு, இஸ் நாட் நல்லு, இஃப் ஃபுல்லு, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துருப்போம்னா query to SQL கொஷின் டு SQL query அந்த 4 மார்க் கொஷினில் அந்த query எழுதுகிற மாதிரியான கொஷின் வந்து இங்கே தான் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் இந்த 4 மார்க் கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? இந்த ஃபேக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போங்க. கண்டிப்பாக ஒரு குரூப் பையோ ஆர்டர் பையோ இல்லாத கொஷின்ஸ் வராது. குரூப் பையில் கேட்கணும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா ஹேவிங் வச்சு தான் கேட்பாங்க. ரைட்? ஆப்ரேட்டரில் வந்து நம்மளுக்கு பிட்வீன், நாட் பிட்வீன், ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ இது 3ல் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி பிட்வீன் நல்லோ லைக்கை வச்சு ஒரு கொஷின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்? அதே மாதிரி ஜாயின் கமாண்டை வச்சு 2 டேபிளை வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 4 ஆஃப் த 4 மார்க் கொஷின் நம்ம தான் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று 4 மார்க் கொஷினாக கேட்டுட்டு இந்த 2 டேபிளை ஜாயின் பண்ணுறது ஒரு 4 மார்க் கொஷினாக கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இது 2மே 4 மார்க் கொஷின்ஸாக கேட்பாங்க. ரைட்? அதே மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அந்த கவுண்ட் ஸ்டார் வந்து ஒரு கொஸ்டின், ஒன் ஆஃப் த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில். ஸோ இதை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஃபைன். இந்த இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL கண்டிப்பாக இந்த சாப்டரில் ஒரே ஒரு 4 மார்க் கொஷின் மட்டும்தான் வரும். அது ப்ரோக்ராமை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எனக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதவே தெரியாது மேம் அப்படின்னாலும் அதுக்கான டிப்ஸையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியலை அப்படின்னாலும் நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் இல்லை 3 மார்க் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ரைட்? ப்ரோக்ராமை குட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிஃபோர் போர்டு எக்ஸாம்.